இந்தியா இப்பொழுது வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்து விட்டது. விஞ்ஞானத்திலும் சரி, விவசாயத்திலும் சரி. நாம் மற்ற நாடுகளுக்கு சென்று ஒப்பந்தம் போடும் நிலை மாறி பிற நாடுகளே நம்மிடம் ஒப்பந்தம் போட வருகின்றன. கேட்க நன்றாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சியின் ஆரம்பம் தமிழினத்தின் அழிவில் ஆரம்பித்தது. கீழடி ஆராய்ச்சியில் கிடைத்த சில முக்கிய ஓலைச்சுவடிகள் மூலம் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்றும் அதை அறிவியல் பூர்வமாகவும் உலக தொல்துறை ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டனர். இதை கேட்டவுடன் உலகம் முழுவதும் தமிழ் மொழி தீயென பரவத் தொடங்கியது. இதை விரும்பாத மற்ற நாட்டு தலைவர்கள் தமிழ் மொழியை வேரோடு அழிக்க திட்டம் போட்டனர். அப்பொழுது இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் பின்னடைவில் இருந்தது. டாலரின் மதிப்போ உச்சத்தை தொட்டிருந்தது. தமிழுக்கும் இந்திக்கும் ஒத்து வராததை அறிந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தினர் மற்ற நாடுகள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறோம் என்று கூற இந்தியாவும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டது. தமிழ்நாட்டிற்குள் ஒரு கொடிய வைரஸை அனுப்பி மொத்த மாநிலத்தையும் முடக்கி வைத்தனர். அந்த வைரஸ் தொற்றால் கொத்து கொத்தாக மக்கள் இறந்தனர். தமிழ்நாட்டில் இன்டர்நெட், செல்போன் சிக்னல், போக்குவரத்து என அனைத்தையும் முடக்கினர். இதை எதிர்த்து பல நாடுகளிலும் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்கள் போராடினர். அவர்களையும் அந்தந்த நாட்டு இராணுவம் மூலம் கொன்றனர். ஆபரேஷன் தமிழ் என்ற பெயரில் மொத்த தமிழர்களையும் 5 ஆண்டிற்குள் அணுவணுவாக அழித்தனர். தமிழ்நாட்டில் தமிழ் என்ற எழுத்தே இல்லாமல் புதைத்தனர். இத்தகைய கொடூரமான போராட்டத்தில் தப்பிய 2வரில் ஒருவன் காலப்போக்கில் இறந்து விட்டான். இப்பொழுது இந்த உலகில் வாழ்வது ஒரே ஒரு தமிழன்தான். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், நட்டு வைத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அண்ணா, என்ன தகவல் கொண்டு வந்தீர்கள்? தங்களின் புகைப்படத்தை எப்படியோ வரைந்து நாடு முழுவதும் தீவிரவாதியாக உருவகப்படுத்தி தேடி வருகின்றனர். நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள். நீங்கள் தப்பி ஓடிவிடுங்கள். என்னுடன் இருந்தால் தங்களையும் கொன்று விடுவார்கள். இதை பிடியுங்கள். இப்பணத்தை வைத்து இந்நாட்டிலிருந்து தப்பி ஓடிவிடுங்கள். தங்களை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே செல்வது? எதற்கு? என்னுடன் இருந்து உயிரை விடுவதற்கா? அவர்கள் பொறுத்தவரை நான் மட்டும்தான் நாட்டில் வாழும் ஒரே தமிழன். நான் இறந்தால் கதை முடிந்தது என்று எண்ணிக்கொள்வார்கள். தங்களுக்கு நம் மொழியை பரப்ப பெரிய பொறுப்பு உள்ளது. அதில் கவனத்தை செலுத்துங்கள். தமிழ் வாழ்க. செல்லுங்கள் இங்கிருந்து. Oh, finally, you're the fucking Tamil-speaking rat. We destroy your language and your people completely. All the architecture, inscription and the Tamil names have been removed from the internet, and every single house have been burned down and wiped out completely. From now on, whatever we say on the internet, people will start believing that there is no Tamil left in the world. நீ எங்கள் சோழன் கட்டிய கோபுரங்களை சாய்த்திருக்கலாம். கீழடி ஆய்வை மண்ணோடு புதைத்திருக்கலாம். பல்லவனின் சிற்பங்களை கூட அழித்திருக்கலாம். ஆனால் மண்ணில் புதைந்தும் வாழும் எங்களின் உணர்ச்சியையும் மொழியையும் எவனாலும் அழிக்க முடியாது. இது நெருப்பாலும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்ட மொழி. கையை வைத்தால் உன் தலைமுறையே எரிந்து விடுமடா. Hey, stop. If you dare speak a single word in Tamil, you'll get a bloody shot in your head. Really? Then give me a bloody hell shot. அக்னி குஞ்சொன்றை கண்டேன். அதை தமிழ் வந்து பல யுகங்கள் ஆனது. என் நெஞ்சை கூட முன்னே வைப்பேன் தமிழை காக்கவே. உயிராய் கொண்டோமே, என்னால் வரும் உயிருக்கும் நான் தமிழை தருவேன்.
தமிழை தருவேன்.